இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 30லேருந்து 40 வயசுக்கு மேலே ஆனவங்களாம் எனக்கு மட்டும்தான் நடக்குது, யாருக்குமே நடக்கலை, அவங்க நல்லா இருக்காங்க, நான் தான் லைஃப்பில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா அது இயல்பாக எல்லாருக்குள்ளே வரக்கூட ஒரு விஷயங்கள். ஏன்னா சில ஆக்டர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா, ஆக்டர் வீடியோலாம் பார்த்தா, ரீல்ஸ்லாம் பார்த்தோம்னா என்ன தோணும், அவங்க என்னப்பா நல்லா இருக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் பேரும் புகழும் பங்களா காசு பணத்தோடு இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற கோத்ரூ பண்ணுற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. எந்த கஷ்டத்தில் எப்படி இந்த லைஃப்பில் இந்த இடத்துல வந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பாதி விஷயத்த நம்ம ஜெயிச்சது மொத்தம் தான் பார்ப்போம். அவங்க தோத்து எந்திரிச்சு அடிப்பட்ட பல பேர் ஓட உங்களுக்கு தெரியவே தெரியாது, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டாங்கன்றது தெரியாது. இது மாதிரி பல பேரோட பிஸ்னஸ் லைஃப்பை பார்க்கணும், பல பேர் சம்பாதிக்கிறத பார்க்கறது, அந்த சம்பாத்தியம் தான் பார்க்குறோம், காரில் போகிறது தான் பார்க்குறோம், அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கதான் பார்க்குறோம், அவங்க இருக்கிற இப்போ லைஃப் ஸ்டைலை மாத்திரம் தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க முன்னாடி கோத்ரூ பண்ண பல ஸ்ட்ரகிளை நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்காண்டி தான் நான் படித்த விஷயங்கள், நான் கேட்ட ஒரு ஜப்பானின் சம்பந்தமான ஒரு கதை தான். ஒரு ஜப்பானில் கிராமங்கள், அங்கே மீன் வகை நிறைய சாப்பிடுவாங்க, மீன் தான் மெயினாக சாப்பிடுவாங்க. அதில் ஜப்பானில் ஒரு கிராமத்தில் மீன் சாப்பிட்ற அந்த ஊர் மக்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே குளத்துல மீன் நிறையா இருக்குது, அதை பிடிச்சி அவங்க சாப்பிட்றாங்க. மீன் சாப்பிட எடுக்கிறாங்க, டெய்லி சாப்பிட்றாங்க. மீன் இல்லாமல் அந்த வத்திடுது, மீனே இல்லை அந்த குளத்துல. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் பெரியவங்களாம் யோசிக்கிறாங்க, சரி மீன் பிடிக்கணும்னா நம்ம கடலில் போய் பிடிப்போம்னு சொல்லி கடலில் பெரிய போட் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க போகிறாங்க. போய் 2-3 நாள் கழித்து மீனெல்லாம் எடுத்துகிட்டு கடைக்கு வராங்க. அந்த மீனை அவருக்கு கொடுக்குறாங்க, அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஆற்றுல பிடிச்ச மீன் டேஸ்ட் அவங்களுக்கு வரல. ஏன் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த மீனவர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஐஸ் ஃப்ரீசர் மாதிரி பெருசாக ரெடி பண்ணி கொண்டு போய் திருப்பி மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிச்சி அந்த ஐஸ் ஃப்ரீசரில் வச்சு கொண்டு வராங்க. அவங்க அந்த மீன் செத்து போனது, ஆனால் அது கெட்டு போகல, அதை கொடுக்குறாங்க. அதையும் சமைச்சு சாப்பிட்றாங்க. பிடிக்கல, என்ன சப்புன்னு இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பெரிய டேங்க் மாதிரி ரெடி பண்ணி அதில் தண்ணி ஊற்றி அங்கே கப்பலில் கொண்டு போய் அதில் அவங்க அந்த மீனெல்லாம் பிடிச்சி போட்டு கொண்டு வரும்போது என்னன்னா, அந்த மீன் கடலில் ஃபாஸ்ட்டாக எனர்ஜெட்டிக்காக சுற்றுனது அந்த போட்டுக்குள்ளே அந்த டேங்க்குள்ளே இருக்கும் போது அப்படியே சோர்வாக அது பாட்டுக்கு ஸ்லோவாக சுற்றுது. ஏன்னா அது சுற்றின இடம் வேற, இருக்கிற இடம் வேறன்னு அதை அப்படி கொண்டு சமைக்கிறாங்க. அதுவும் பிடிக்கலன்றாங்க, ஏன்னா சவுன்னு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த மீனவருக்கு ஒரு விஷயம் தோணுது. சரி, அடுத்த தடவை வரும்போது சின்ன சுறா மீனை உள்ள போடுறாங்க. போட்ட என்ன ஆகும், சுறா மீன் இற தேடும், இன்னொரு மீனை தேடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ள இவங்க பிடிச்சி போடுற மீன் ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கு, நிற்காம சோர்ந்து இருக்காம ஓடுது. அது சுறா சில மீன்கள் சாப்பிட்டாலும் எல்லா மீனும் அது சாப்பிடாது. ஏன்னா அது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் சாப்பிடும். சுற்றிக்கிட்டே இருக்கு. கடல்ல அந்த இடத்துலேருந்து கொண்டு அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எடுத்து சமைக்கிறாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க, இப்போ டேஸ்ட் நல்லா இருக்குன்றாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க ஒரு மோட்டிவேஷன் என்னன்னா, லைஃப்பில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பிரகாசம் கிடைக்கும். அதுக்காண்டி நான் மீன் மாதிரி ஓடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் மீன் மாதிரி சொல்ல, இதில் மோட்டிவேட் என்னன்னா, லைஃப்பில் நம்மளை ஒரு விஷயத்தை துரத்திக்கிட்டே இருக்கு, கஷ்டம்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம துரத்துது. நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக நடக்கிறோம், அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறோன்ற அந்த மீன் இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்ல வரேன். லைஃப்ல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். அது ஃபினான்ஷியலான வரலாம், இல்லை மனித ரூபத்தில் வரலாம், மென்டலி வரலாம், எது வேணா இருக்கலாம். அதுலேருந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்க, இந்த இதுலேருந்து எப்படி ஜெயிச்சு வரீங்கன்றது உங்க தாட் இருந்தா, நீங்க இந்த இதில் சொன்ன மாதிரி நீங்க அப்படியே டெட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்க இருக்கிறீங்களா, எப்படி உங்க எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ண ஓட்டத்தை நீங்க எப்படி கொண்டு அதுலேருந்து நீங்கள் லைஃப்ல முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணுறீங்க. நீங்கள் நிறைய பேர் பணம் தான் பெருசு, பணம் இல்லைன்னா போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக நினச்ச நம்ம கேள்விப்பட்ட மேக்சிஸ், மலேசியாவில் இருக்கிற ஏகேன்னு சொல்லக்கூடிய அனந்த கிருஷ்ணன்றவர் இறந்துட்டாரு. அவருக்கு இருக்கிற ஒரு பையன் எங்கே போய் சேர்ந்துருக்கிறாருன்னா, 40,000 கோடி சொத்து உள்ள இருக்கிற வாரிசு புத்த மதத்துல சேர்ந்திருக்கிறார். ஆல்ரெடி அவர் சேர்ந்துட்டாரு, துறவம் பூண்டுட்டாரு. ஆனா அந்த 40,000 கோடி சொத்தை அவர் வேண்டாம்னு சொல்லியே போயிட்டாரு. அப்ப அவங்க மைண்ட் என்ன இருக்கும், நீங்க 1000-2000 கோடின்னு நம்ம யோசிக்கிறோம், 40,000 கோடி. மேக்சிஸ்ன்றது பெரிய மொபைல் கம்பெனி வருது, அவங்க நிறைய மல்டி நில்லர் இது வச்சிருக்கிறாங்க. மலேசியால இருக்க ட்வின் டவர் ஆரம்பிக்கப்பட்ட முக்கியமான காரணம் அந்த ஏகே அனந்த கிருஷ்ணன் சொல்லக்கூடியவர். அப்ப அந்த தமிழர், இலங்கை தமிழர் அவரு. அப்போ
அவங்க மைண்ட் செட் என்ன இருக்கு, இதெல்லாம் லைஃப்ல வேண்டாம், இதெல்லாம் பணம் அவ்வளோ இருக்கு. அவர் நினைச்சாருன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை அவருக்கு எல்லா வரம் தலைமுறை 10 தலைமுறையானதும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பணம் இருக்கு. ஆனா அவர் விரக்தி நிச்சயில போய் லைஃப் வேற ரிலிஜன்லயும் நம்மளுக்கு லைஃப் வேறன்னு நினைச்சிட்டு அவர் தேட புத்த மதத்துல போய் சேர்ந்துட்டாரு. அப்ப இது மாதிரி தான் லைஃப்ல நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பணம் மொத்தம் தான் லைஃப்னு நினைச்சோம்னா அங்க லைஃப் இல்லைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாம பல பேர் வந்து திருவண்ணாமலை எல்லாம் பல பேர் வந்து இவ்வளவு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கோடி கணக்குல வச்சிருந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு பார்த்துருக்கோம். அதுக்காண்டி என்னை சன்னியாசி எப்போ சொல்றீங்களா நீங்க கேட்கலாம். நான் சன்னியாசி போகணும்னு நான் சொல்லல. லைஃப் டிஃப்ரெண்டா பாருங்க. இப்படியும் இருக்கிறாங்க, இப்படியும் மனிதர் இருக்காங்க. நம்ம தான் மனுஷன் தான் எல்லாருமே. ஆனா அவங்க எடுத்த ஸ்டெப்பை பாருங்க. எது தேடுறாங்கன்றது உங்ககிட்ட இருக்கு. உங்க தேடுதல், உங்க ஆசைகள், நீங்க இந்த லைஃப்ல என்ன வேணும்ன்றத உங்களுக்கு தெரியாது இருக்கிறனால தான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்றது என்னோட தாட். நீங்க லைஃப்ல எது வேணும்ன்றதை டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்க சார்ந்தவங்களுக்கு என்ன வேணும், முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், உங்க சார்ந்தவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை தெரிஞ்சீங்கன்னா தான் நீங்க டிசைட் பண்ணுவீங்க, கோலை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, எதாவது தேவை என்னென்ன வேணும்ன்றத உங்களுக்கு உள்ள தேடும். அந்த தேடுதல்னால உங்களை மாத்துவீங்க. உங்களை மாத்திரனா என்ன, உங்க எண்ணங்களை மாத்துவீங்க. எண்ணங்களை மாற்றும் போது மனுஷனே நம்மளுக்குள்ள இருக்க டைமை மாற்றுவோம், ஷெடியூல் பண்ணுவோம். லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணும் போது நம்ம தப்பு நம்ம கிட்ட இருக்கு, அதை ஒத்துக்கிறவன் தான் ஜெயிப்பான். நம்மளோட இருக்கிற தப்பை ஒத்துக்கிட்டீங்கன்னா மாத்திரம் தான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கே ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. நீங்க ஒத்துக்காத வரைக்கும் நான் கரெக்டா பண்றேன் அவங்க சரியா பண்றாங்கன்றத எடுத்துக்காதீங்க. என்னை எடுத்துக்கோங்க. நான் லைஃப்ல நிறைய தப்புன்றது நான் பண்ணியிருக்கிறேன். அதை மாத்தினாலதான் என்னால நிறைய விஷயங்களே ஒத்துக்கிட்டு செஞ்சனால மாத்திரம்தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்ல வந்து நம்மளுக்கு எதெல்லாம் தேடிட்டு இருப்போம். நீங்க அடுத்தவங்களே பாக்குறீங்க. இந்த சினிமா ஆக்டர்ஸ் பாக்குறது, பணம் வச்சிருக்கவங்களை பாக்குறது, பக்கத்து வீடு, எய்த்து வீடு, சொந்த வீடு வச்சிருக்கவங்க, நம்ம வாழை வீட்டுல தான் இருக்கிறோம், நம்ம கிட்ட இல்ல கார் இல்ல, விலை உயர்ந்த பைக் இல்ல, அப்படின்ற மாதிரி தான் நம்ம தோணுது. உங்க கையில அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது இருக்கே. நீங்க என்ன இன்னைக்கு பைக் இல்லாத நடந்து வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, செருப்பு இல்லாதவங்க எத்தனை பேர் நடக்கிறாங்க, வீடு இல்லாதவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க. பணமே இல்லாம டெய்லி சம்பாரிச்சாதான் உங்க கையில ஒரு 100 ரூபா உங்களால பார்க்க முடியும். உங்களால 100 ரூபா வந்து ஒரு டீ, வடை, காஃபியும் ஒரு 4-5 பேர் நின்று செலவு பண்ண முடியுது. ஆனா அந்த 100 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறான். என்ன கூலியில வேலை பார்க்கறான். நீங்க சொல்லலாம் அவன் படிக்கல பண்ணலன்னு. கண்டிப்பாங்க அவன் படிக்கல, எல்லாமே விவரம் இல்ல. அந்த விவரத்தை புரிஞ்சுக்கிட்டாவது நம்ம அடுத்த வர ஜென்ரேஷன் சொல்லியாவது கொடுங்க. இனி வர ஜென்ரேஷனுக்கு படிப்பு அறிவை கொடுங்க, எண்ணத்தை யோசிக்க வைங்க. அந்த எண்ணம் யோசிக்கிறதுனால அவங்க எல்லாமே மாறுவீங்க. படிப்புக்கு படிப்பு, அதுக்கு அந்த அறிவு வரும். அந்த அறிவை வச்சு நிறைய விஷயத்த நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்தையும் நிலையா பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்படி மீன் மாதிரி நீங்க உங்களுக்கு துரத்துதா, வாழ்க்கையில உங்களை வெறுமையே துரத்திக்கிட்டே இருந்தாலும் ஓடுங்க, ஓட பழக பாருங்க. உங்க பழக்கத்தை டெய்லி நிறுத்தாதீங்க. இன்னைக்கு என்ன பணம் வரலன்றதுக்கான உட்காராதீங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை, கடமையை செய்ய ஆரம்பிங்க. செஞ்சுக்கிட்டே இருங்க, ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு தான் சொல்ல வராங்க. எந்த பிசினஸ் மேக்னெட்டா இருந்தாலும் டெய்லி அவங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறாங்க, டெய்லி அந்த டைம் ஷெட்யூல் போடுறாங்க. 9 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்றாங்கன்னா 11 மணிக்கு அடுத்த ஷெட்யூல். இப்படியே அவங்க வந்து நைட் படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்கறாங்க. அவங்க டெய்லி இது ரொட்டீன் வேலையா பண்றனால தான் அவங்க கையில அந்த பேங்க்லயும் அக்கௌண்ட்ல இருக்கு. அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்குறாங்க, தானும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்து அவங்க இல்லைனாலும் அடுத்து அவங்க தலைமுறைக்கும் போறதுக்கு வழி வகுக்கிறதுக்கு காரணமே அவங்க செஞ்ச ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பண்ணாதனாலதான் நம்ம அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்க, நம்மளும் கஷ்டப்படுறோம், அடுத்த தலைமுறையும் கஷ்டப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்க லைஃபை இப்படியே நடத்திக்கோங்க. லைஃபை மாத்தணும்னா எல்லாத்தையும் மாத்த பாருங்க, ஓட பாருங்க. எதை எடுத்து ஓடணுமோ அதை ஓடுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு முடிவுன்றதே எனக்கு இன்னைக்கு பண்றேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் தோத்துட்டேன்னீங்கன்னா ஜெயிக்க முடியாது. நீங்க தோல்வி அடைஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அந்த தோல்வி தான் அவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு ஐடியா கொடுக்கும். அந்த ஐடியா வந்து நீங்க இமேஜின் பண்ணுவோம். அந்த இமேஜின் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா செய்யறதுக்கு ஊண்டுதெல்லாம் உங்க ஆள் மனதுக்கு கொடுக்கும். அந்த ஆள் மனதை அந்த ப்ராசஸ் பண்ண வைக்கும். பண்ண திருப்பி ரொட்டீன் இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண வைக்கும். இத்தனை எல்லா வேலையும் நடக்கணும்னா நம்ம ஒழுங்கா இருக்கணும், நம்ம எண்ணம் ஒழுங்கா
ஒழுங்கா இருந்துச்சுன்னா அந்த மீன் மாதிரி ஓட ஆரம்பிப்போம். எதை பத்தியும் கவனிக்க மாட்டோம். நம்மளே அந்த மீன் நம்ம சாப்பிட்றோம்னு அது ஓடுது, அது சுறா மீன், அந்த சின்ன மீன் ஓடுது. நம்ம என்ன நினைக்கணும், நம்ம லைஃப்பை நின்றுட்டே இருந்தா இந்த இருள் சூழ்ந்து நம்மளை அமைக்கிறோம். அப்ப வெளிச்சத்திலேயே நம்ம ஓடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா லைஃப்பை தேட ஆரம்பிப்போம். தேடுதல்ல நிறைய விஷன் ஐடியா கிடைக்கும், கொட்டி கிடக்குது. அதை எடுக்கிறது எடுக்காது உங்க கையில தான் இருக்கு. பிரபஞ்சம் கொடுக்க ரெடியா இருக்கு. எல்லாமே இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வெளியில இதுக்கான நீங்க செலவு பண்ணுங்க நான் சொல்லல. நீங்க எந்திரிங்க, காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சார்ந்த பல வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐகார்ட்லயும் கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்தீங்கனாலே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். நம்மளை மாத்தணும்னா, எண்ணத்தை மாத்தணும்னா வாழ்க்கை மாறும்ன்றாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது இதுதான் சொல்ல வருது. உங்களை மாறுங்க, மாத்திக்கலாம். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.